మీరు ఎందుకు ఇంత కోపంగా ఉన్నారని మాకు తెలియదు. எங்கள் 4 பேரில் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உடம்புக்குள்ள வந்து ஏதாச்சும் தெரிவிக்க முடியுமா? சில மாதங்களுக்கு முன்னாடி ஆந்திராவில் இருக்க இந்த ஒரு மிகப்பெரிய காலேஜ் பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. இந்த லொக்கேஷனை நான் கூகுள் மேப்பில் பார்க்கும்போதே எனக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு மிகப்பெரிய காலேஜ் தான் இது. இப்போ இந்த காலேஜ் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதுக்கு காரணம் ஒரு கன்னி பெண்ணோட ஆத்மான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இந்த காலேஜில் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணோட பேர் தான் மோனிகா. காலேஜுக்கு வெளியில் ஒரு 7 பேர் சேர்ந்து இவங்களை செக்ஷுவல் அபியூஸ் பண்ணதா சொல்லப்படுது. மோனிகா ரொம்பவே சென்சிட்டிவான பொண்ணாக இருந்ததுனால இதனால அவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை பற்றி நிறைய முறை அவங்க வெளியில் சொல்லவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் யாருமே இவங்க பக்கம் சப்போர்ட்டிவா பேசல. இவங்க சொல்றத வீட்லயும் புரிஞ்சிக்கல, காலேஜ்லயும் புரிஞ்சிக்கல. இந்த மன வருத்தத்துல இந்த காலேஜ்லயே அவங்க சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ்ல நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சில வருடங்கள்லயே இந்த காலேஜும் கைவிடப்பட்ட நிலைக்கும் வந்துருது. இது எல்லாத்துக்கும் காரணம் மோனிகாவோட ஆத்மான்னு நிறைய பேர் நம்பி இருக்காங்க. ஏன்னா மோனிகா இறந்து போன அப்புறம் அவங்க ஆத்மா சாந்தி அடையாம இருக்குன்னு அவங்க அப்பாவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மா பழி வாங்கும் நிலையில இருக்கிறதுனால அவங்க அப்பா அந்த சாதாரண ஆத்மாவை மோகினியா மாத்தி இருக்காரு. மோனிகாவை அடக்கம் பண்ண இடத்துல அவங்களோட பிணத்தை தோண்டி எடுத்து ஒரு மந்திரவாதியை வச்சு ஒரு மிகப்பெரிய பூஜை பண்ணி இவங்களை மோகினியா மாத்திருக்காங்க. ஆனா அவங்க பண்ண அந்த மந்திரம் ரிச்சுவல் எல்லாமே அவங்களுக்கே ஆப்போசிட்டா போய் முடிஞ்சிருக்கு. இதனால அந்த மந்திரவாதி அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. அவங்க அப்பா அதுக்கப்புறம் ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு அவரும் சில வருடங்கள்லயே இறந்து போறாரு. இப்போ இந்த பெண்ணோட ஆத்மா அந்த காலேஜ்லயும் அந்த காலேஜை சுத்தியும் நடமாடுறதுதான் நிறைய மக்கள் நம்புறாங்க. யாருமே இந்த பக்கம் வர்றதும் இல்ல. அதுவும் இல்லாம இந்த காலேஜ் ஊரை விட்டு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால இது ஒரு பேய் காலேஜா தான் எல்லாரும் பாக்குறாங்க. இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்ட அப்புறம் உடனே இந்த காலேஜை போயிட்டு நம்ம நேர்ல பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் முடிவு பண்ணேன். நாங்க பகல் நேரத்தில் வந்தப்பவே சில அமானுஷமான விஷயங்கள் எங்க கண்ணில் தென்பட்டாலும் எங்களால் அந்த நேரத்தில் அதை உறுதிப்படுத்த முடியல. எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம நள்ளிரவுல வந்தா மட்டும்தான் இங்க நடக்கிற அமானுஷமான விஷயங்களை நம்ம கேப்சர் பண்ணி ரெக்கார்ட் பண்ண முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த காலேஜுக்குள்ள வந்து நாங்க ஒரு ரூமா தேடி பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்துல தான் நாங்க மோனிகாவோட இந்த உருவத்தை பார்த்தோம். மோகினா இப்படிதான் இருக்குமா? இருந்தாலும் மோனிகாவோட ஆத்மா இன்னும் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு? ஒருவேளை அவங்க மரணத்துக்கு காரணமான அந்த பசங்களை பழிவாங்க இன்னும் மோனிகா துடிச்சிட்டு இருக்காங்களா? இல்ல அப்பாவி மக்கள் யார் வந்தாலுமே அவங்க பழி வாங்குறாங்களா? இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எங்களுக்கு இருந்துச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கிடைக்கணும்னா மோனிகா கிட்ட கம்யூனிகேட் பண்ணா மட்டும்தான் கிடைக்கும்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஆனா நாங்க மோனிகா கிட்ட பேச ஆரம்பிச்ச அப்புறம் தான் எங்களுக்கே நிறைய அதிர்ச்சியான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அதே உணர்வு கிடைக்கும் நம்புறேன். ஆரம்பிக்கலாமா? உள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டா இப்படி நெகட்டிவா பேசி சொல்லிடுங்க. பார்த்தாச்சு, இந்த பக்கமும் எதுவும் இல்லை. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி செக் பண்ணிக்கிறது நல்லதில்ல. என்ன சொல்கிறேன் மச்சான்? நாட்டாம மாதிரி வராரு. இந்த லொகேஷன் ரொம்பவே பாதுகாப்பு இல்லாத இடத்துல இருக்கிறதுனால உள்ள போறதுக்கு முன்னாடியே இந்த பில்டிங்கை சுத்திலும் ஒரு முறை பார்த்துக்கலான்னு நாங்கள் முடிவு பண்ணி ஃபுல்லா செக் பண்ணி பார்த்தோம். ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. அந்த இடத்துல எந்த ஒரு ஆள் நடமாட்டமும் இல்லைன்றதை உறுதிப்படுத்தின அப்புறம் தான் நாங்கள் உள்ளே போகலான்னு முடிவு பண்ணோம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் பேய் வீடியோ. இல்லை,
இது மோகினி வீடியோ. இந்த இடத்த பற்றின வரலாறு நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்துருப்பீங்க. இது ரொம்ப ரொம்ப பயங்கரமான இடம். நீங்கள் நினச்சி பார்க்குறத விடவே ரொம்ப மோசமான இடம். சில இடங்கள்லாம் வந்து ஆள் நடமாட்டங்கள் இருக்கும், வேறு ஏதாச்சும் பிளாக் மெஜிஷியன்ஸ் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க பேயோட அட்டகாசம் தான் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்த பற்றி விசாரிக்கும் போது வான் பண்ணி தான் அமிச்சாங்க. பட் அதெல்லாம் மீறி தான் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். அண்ட் நம்ம சேனல் ஆரம்பித்து 6 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 6 வருஷமாக தொடர்ந்து இந்த கோஸ்ட் கண்டென்ட்டை பண்ணிட்டு இருக்கோம்னா அதுக்கான முக்கியமான காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த ஆதரவு தான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான அட்வென்ச்சரான வீடியோஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். ஸோ கைஸ், பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆல் இந்தியா ரோட் ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முக்கியமான ஒரு ஸ்டேட் தான் இந்த ஆந்திராவை எப்பவுமே நம்மளால் மறக்க முடியாது. டூம் டெம்பர் ஆகட்டும், அண்ட் இன்னும் சில லொகேஷன் கூட நம்ம ஆந்திராவில் எடுத்திருந்தோம். அகைன் ஆந்திராவில் இருக்க ஒரு மிகப்பெரிய லொகேஷன் தான் இது. இன்றைக்கி இந்த இடத்துல நமக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ வீடியோவை லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. பசங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க பயத்தில். பேச்சே வரல யாருக்கும். ஏன்னா ஒரு நம்ம ஊர்னா ஒரு தைரியம் இருக்கும். பட் இது வெளியூர் அண்ட் அது மூலமாக ட்ராவல் டயர்டு, இது எல்லாத்தையும் மீறி தான் எடுக்கிறோம். உங்கள் ஆதரவு வழக்கம் போல் அள்ளி கொடுங்க. கமெண்ட்ஸில் மோட்டிவேஷனாக 4 வார்த்தை சொல்லுங்கள். அதை பார்க்கும்போது இந்த ட்ரிப்பில் வீடியோ எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதெல்லாம் பேசியாச்சு, பார்க்கலாம், பசங்களை கேட்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டே டைம் வரும்போது இந்த இடத்துல வந்து ரொம்ப வினோதமாக தான் நான் ஃபீல் பண்ணேன். லைக் நான் ஒரு 5 நிமிஷம் தனியாக போயிருந்தேன். அந்த 5 நிமிஷமே எனக்கு வந்து ஒரு 50 நிமிஷம் மாதிரி ஃபீல் ஆச்சு. அண்டு என் கண்ணால் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். ஒரு உருவம், அப்புறம் வந்து இந்த குரங்கை தாண்டி எனக்கு அது பண்ணுற வேலை தான் பயமாக இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து சில உடஞ்சி போன சில விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன். அது வந்து பார்த்தா பல 1000 வருஷத்துக்கு உடஞ்சி போனங்கிற மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு மிக்சடாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய சுடுகாடு மாதிரி தான் என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு ஈவினிங் நான் வந்ததுலேருந்து எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்த வரைக்கும் நான் அவ்வளோ சொல்ல முடியும். நைட்டு ஃபுல்லாக அண்ணா வந்து இங்கே ஓவர் நைட் பண்ணலான்றாரு. எனக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரில. போய் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இப்போ வாங்க ஃபயாஸ்க்கு இது ஒரு முற்றிலும் வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். முதல் முறையாக வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் அந்த மோகினிங்கிறது எப்படி இருக்குன்னே நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ரொம்ப பயமாக இருக்குது. ஏதோ மாப்பிள்ளை மாதிரி பேசுகிறையா, பொண்ணு பார்க்க போகிற மாதிரி. மோகினின்னு சொன்னேன்ல, அதனால தான். என்னடாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? உடம்பு ஒரு மாதிரி டயர்டாகுதுடா வந்ததுலேருந்து. அதுவும் ஈவினிங்லேருந்து தான் தெரில. கண்ணுலாம் அப்படியே பாருங்க, கண்ணெல்லாம் சொருகிட்டு இருக்கு. என்னன்னே தெரில. சொருகிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு வந்த? நானே உடம்பு முடியாமல் பேசுகிறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தால் நெகட்டிவ் ரொம்ப ஆகும்ல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு நெகட்டிவோட உச்சத்தில் இருக்கேன் நான். தளபதி சாம நெகட்டிவ். நீ எப்பயுமே நெகட்டிவோட உச்சத்தில் தான் இருப்ப. நீ இன்னைக்கு இன்னும் அதிகமாக இருப்ப. யார்கிட்ட வேணா மோதலாம், ஆனால் மோகினி கிட்ட மோதக்கூடாதுன்னு. என்னடாச்சு? பார்த்து கட் ஆகுது. கேமரா ஸ்டார்டிங் இருந்து கட் ஆகுது. கேமரா மாற்றிடலாமா? ஒரு கேமரா ஷோரூம்ல வந்து கேமரா மாற்றத்துக்கு நீ ஏன் விருப்பத்துங்க? இப்போ ஒன்றும் பண்ண 2 கேமராலாம் ரொம்ப ஒன்றா எப்படின்னா நீ கவனிச்சியா? எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே வெளியில நமக்கு தெரியல. போறேன் பகல்ல வந்தப்போ சரி நிற்கிறோம். உள்ள போனாதான் இல்லை. யூஸ்வலா நம்ம சில இடத்துலலாம் வெளியே நிற்கும் போதே உள்ள இருந்து சில சத்தங்கள் வரும், வெளியே கேட்கும் நமக்கு. ஈவினிங் அதை கவனிச்சேனா உள்ள போன பிறகு தான் அதுவும் சவுண்ட் இல்லை. கரெக்ட். வித்தியாசமான ஆக்டிவிட்டிஸா இருந்துச்சு. அது அப்சர்வ் பண்ணவே முடியல. ஒரு பெண்ணோட ஆத்மா இருக்கிறதுக்கான அனைத்து பொருத்தங்களும் பக்காவா இருந்துச்சு. இருக்கிற மாதிரிலாம் நான் பார்த்தேனே தெளிவாதான். மோனிகா மோனிகான்னு சொன்னோடனே ஆக்டிவிட்டி நடக்குது. அது பேர் மோனிகாவா? ஆமா, మోనికా వి ఆర్ కమింగ్ ఫర్ యూ. మీకోసమే మేము ఇక్కడ వస్తాము. இப்போ இவ்வளோ பெரிய காலேஜை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கே நிறைய டைம் எடுக்கும். கைஸ், ஃபயாஸ் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. எங்கடா வருது சவுண்டு? கேமரா வேற கட் ஆகுதுடா. எப்போல்லாம் அந்த சத்தம் வருதோ அப்போல்லாம் கேமரா கட் ஆகுது. ரெக்கார்ட் பண்ண மறுபடியும் செட் ஆகல. கேமராவும் செட் ஆகல, இடமும் செட் ஆகல. சரிவா, ஏதோ ஒன்று வார்னிங் கொடுக்குற மாதிரியே தோணுது எனக்கு. போகாதீங்கடா, பேர பசங்களா, வீட்டுக்கு போங்கடா. மோகினியாவது மயிராவது. சவுண்டு செம்ம கிளியரா கேக்குதுடா, கொலுசு சவுண்டு. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போலாம் அந்த சத்தத்தை. பார்த்து பார்த்து பார்த்து
வாய்ஸ் உங்களுக்கு கேட்க மேலே தெரியல. நல்லா ஹெட்செட்டை காதுக்குள்ளே அழுத்தி வச்சு சவுண்டை ஃபுல் வால்யூமில் வச்சு கேளுங்க. அப்படின்னா தான் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். கேட்குதா? நான் பேசுறதில்ல, கொலுசு சவுண்டு கேட்குதா? சல் 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 நீங்கள் கிளியராக கேட்குது. டான்ஸ் ஆடுத போல இந்த பக்கம் இறங்கி போதுரா. இதுக்குள்ள ரோட்டை பார்த்தேன், இதுக்குள்ள கீழே பார்த்தேன். என்ன ஓகே தான். நீ பார்த்தது வெள்ளை கலர் வரும். வெள்ளை கலர் வரும் தான் பார்த்தேன். இங்கே தான் என்ட்ரன்ஸ். ஈவினிங் பார்த்தப்போ வேறு மாதிரி இருந்துச்சு. இல்லை, அது கரெக்டாக என்னைய பார்த்துச்சு. போ, நான் பார்த்தேன் வெள்ளை கலர். உன்னையா பார்க்குது அது? ஆமாம்ல, என்னைய பார்க்கக்கூடாது. நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். நம்மளை எங்கேயோ మోనికా ఎక్కడ పిలుచుకొని పోతావు మమ్మల్ని? இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், மோனிகா தான் இந்த இடத்துல மோகினியா நடமாடிட்டு இருக்காங்களா, இல்ல ஒருவேளை இங்க வேற ஏதாச்சும் மனுஷ சக்திகள் இருக்குமா, ஒருவேளை இங்க ஜின்னு இருக்குமா? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கும்னு எனக்கு தெரியும். எங்களுக்கும் அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்துச்சு. போக போக மோனிகாவை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். మీ స్టోరీ చాలా కష్టంగా ఉంది. எந்த பொண்ணுக்கும் அந்த மாதிரி நடக்கக்கூடாது. உங்கள் மரணத்தை பற்றி கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. మేము ఇక్కడ వచ్చింది మిమ్మల్ని చూడాలి, మీకేమన్నా సహాయం చేయాలని వచ్చింది. మా వల్ల మీకు ఇబ్బంది రాదు. మీరు మాకు సిస్టర్ లాగా. బ్యాడ్ ఇంటెన్షన్ ఏం లేకుండా వస్తాం మేము. మోనికా, మా ముందుకు వస్తారా మీరు? ఇప్పుడు ఎందుకు ఏడుస్తున్నారు? இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து எங்க மிகப்பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியப்படுத்துதா நம்ம கிட்ட? தெரியப்படுத்துதா இல்லை நம்மளை போட்டுக்கொள்ள பார்க்குதா? மோனிகா ஒரு நல்ல ஆன்மாவா இல்லை கெட்ட ஆன்மாவான்னு எங்களால் புரிஞ்சிக்கவே முடியல. இருந்தாலும் ஒரு விதமான குழப்பத்தோடவே அந்த இடத்த சுற்றி நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் இந்த உருவத்தை நாங்கள் பார்த்தோம். மோகினினா இப்படி தான் இருக்குமா? மோகினி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னுவாங்க. எத்தனை பேரோட வாழ்க்கை அழிச்சிருக்கு தெரியுமா இந்த மோகினி பிசாசுங்களாம்? சிவாஸ் இன்வெஸ்டிகேஷன் சேனல் தெரியல, அதில் பாரு, அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாரு. மோகினியால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களோட கதையை சொல்லியிருப்பாங்க, ரியல் லைஃப் ஸ்டோரிஸ். ஐயோ, ஒரு பக்கம் பார்த்து நானும் லேசுப்பட்ட விஷயம் கிடையாது மோகினி. சரி, எங்கே கூட்டிகிட்டு போகுது? ஒரு பவுடர் டப்பாலாம் இருக்குது.
அது தாண்டா யூஸ் பண்ணும். பெண் தானே. ஆமா மோகினி பான்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுமா? ஏன் பண்ணாது? இது இந்த காலேஜ் கேன்டீனாக இருந்திருக்கு போல மச்சான். எங்க இருக்கிற வந்துச்சு? செம்ம சத்தியமா சொல்ற செவிடானாலும் சந்தேகமே இல்லை. ஒரு தப்புனு வச்சு அடி. செவந்து போச்சுடா. ஹலோ கேக்குதா? ஃபர்ஸ்ட் காது தான் பாருண்ணா. பயாசே, ஹலோ பயாசே, என்னடா? யோ பயாசு லூசு. வெள்ளை இருக்கு. உன் கோவத்துக்கு கட்டுப்பாடு மொத்தம் சேர்த்து வச்சு அடியாத. பாத்தியா? காது ரத்தம் வருதான் பாரு. ரத்தம் வருது இங்க. லைட்டா எதுவும் பிரச்சனை இல்லை, விட்றா. லைட்டா தான் காது கேட்குதுல்ல நல்லா. ஏன் அது கேட்காம போகணுமா உனக்கு? நான் கோவம் வருது புஷ்ணி இருக்கு. மோகினி வந்து மேரேஜ் ஆகாதவங்கள தானே புரிய வைக்கணும்னு சொன்னான். ஆமா வைமி நீ அழகா இருக்கல. ஐயோ ஆமா, நான் சல்மான் கான் மாதிரி இருக்கு. சல்மான் கானுக்கு சொட்டை வந்துச்சுன்னா இப்படிதான் இருப்பாரு. எவ்வளவு பேர் பாருங்க ஆடுத்து போட்டு பார்த்தா அது எப்படி வந்துச்சுன்னா மகன் சிந்து பாக்குது. அது ஒரு விதமான ஒரு நோக்கத்துல வந்துச்சு வெளியே. எட்டி பார்த்துட்டு உன்னதான் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம். உண்மையா சொல்றேன். உன்னோட காது அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாரெல்லாம் பேசினா மோகினி பத்தினா என் வாழ்க்கையில அவ்வளோ நான் பர்சனலாக ஃபீல் பண்ணிருக்கலாம். கரெக்டாக அதை வச்சு வழி நடத்தி கூப்பிட்டு போயிடுங்க. அவராச்சும் தாங்குவார். அதையே உடஞ்சி கீழே வந்துடும். என் காதெல்லாம் தாங்காது. இப்போ அது நம்மளை கெட்டவங்களும் நினைச்சுன்னு இந்த பக்கம் சரக்கு அடிக்க வந்த ஒரு கேங்ல சரக்கு அடிக்க வந்த ஒரு கேங்ல 2 பேர் இறந்துட்டானுங்களா அந்த காலேஜ்ல. அதனாலதான் யாரும் இந்த பக்கம் வர்றது இல்லையா? ஆமா பாருங்க, இதெல்லாம் எல்லா இடத்துக்கும் போவோம். பாட்டில் இருக்கும், அது இருக்கும். ஒரு பாட்டில் ஒரே ஒரு சரக்கு பாட்டில் பார்க்கல. எந்த பேய்கிட்ட வேணா பகச்சிக்கலாம். மோகினிகிட்ட பகச்சிக்க முடியாது. அவன் குடும்பத்தையே அழிச்சு விடாது. ஆமா உண்மைதான்டா. அது ஆக்சுவலாக நார்மலாக அல்பைஸில் இறந்து போகிறாங்களே, அவங்களோட ஆன்மா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆன்மாவை தான் இவங்க மோகினியாக மாற்றிருக்காங்க. அந்த மந்திரம் பண்ணி நான் பகல் டைமில் சொன்னல, அதனால தான் அதோட பவர் அதிகமாக இருக்குது, உக்கரமாக இருக்குது. ரொம்ப ஆம்பளைங்களை பார்த்தாலே அடிக்கணும், உதைக்கணும், அந்த அளவுக்கு. சரி வா 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 பார்த்துக்கலாம். மொத்தம் வர அடிக்க போகிறாது. అడిపారు. మోనికా మీరు ఏడుస్తుంది, మాకు చాలా కష్టంగా ఉంది. మీకు ఏం కావాలని నాకు తెలీదు. మీకు ఏమైనా సాయం కావాలా? உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா? உங்க ஆத்மா சாந்தி அடைய ஏத்துப்பீங்களா? நீங்க தாராளமா எங்களை நம்பி எங்க முன்னாடி வரலாம். உங்களுக்கு நடந்த கொடுமையை தெரியப்படுத்தலாம். எங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்க்குற பல லட்சம் பேர் அதை தெரிஞ்சுப்பாங்க. మీరు మా ముందుకు వచ్చి నిలిచి ఏడిస్తే தூரத்தில் எங்கேயோ மைக்கில் பேசுகிறாங்க. மைக்கில் எல்லாத்தையும் யார் யார் பேசுகிறாங்க? தூரத்தில் சொல்கிறேன். எனக்கு தான் அவர் காது மட்டும் அப்படி கேட்குன்னு ஃபீல் ஆகுது. இது என்னடா, இது என்ன ரொம்ப தெரியலடா. அங்கே 2 கால் பார்த்தேன் கீழே நான். அப்படியா? ஆமாம், தேங்க்யூ. அதனால திரும்பி மோகினி தான் இங்கே இருக்குன்னு சொன்னாங்க. பயமாதிடா. கவனிச்சிங்களா? மோகினி செத்து போனதான் மோகினி. வாய்ஸ் அது எங்கேயோ நடந்து போயிட்டே இருக்குடா. அது அந்த வாய்ஸ் ஒரு இடத்துல நிற்க மாட்டேன், நோட் பண்ணி அங்கங்க அலைஞ்சிட்டே இருக்குடா. அலைஞ்சிட்டே இருக்கு. அழுவும் வாய்ஸ் வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குடா எனக்கு. இப்போ நம்ம எங்கே கூட்டு போச்சு? கீழே கூட்டு வந்து சவுள்லேயே அடிக்குது பார்த்தியா? அது சரி வா நம்ம போகலாம். அது பின்தொடர்ந்து வருதான்னு பார்க்கலாம். குரங்கு நைட் டைம்லலாம் வெளில வராதுல்ல?
வரலாமோ போலாம், அது எப்படின்னு தெரியல. அது வராம இருக்குது நல்லதுண்ணா. ஐயோ, மதர் தெரேசா. அன்னை தெரேசா இல்லையா அது? அன்னை தெரேசா தான்டா, மதர் தெரேசா ரெண்டும் சேம் தான். பிரச்சனை ஆயிடும், ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடும், தனியா வாங்க. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் எந்த ஆக்டிவிட்டி நடக்கலன்னு நினச்சோம், ஆனால் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் அது ஏதோ நமக்கு சொல்ல வருது. இது இருக்கலாம், மேபி அதை கொண்டு போட்ட இடம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோராக இருக்கலாமோ? இல்ல, இந்த இடத்துல தான் அதோட ஆவி சுத்தி இருக்குல்ல. ஏன்னா இந்த காலையில சந்தோஷமா படிச்சிருந்தது. மேல பார்த்தேன், இந்த காலையில படிச்சிருந்தது. அதுக்கு நிறைவேற ஆசைகள் இருக்கும். அவன் சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அந்த இடத்துல தானே என்னை அடிச்சது, அதே மாதிரி தான் அதையும் தான் அடிச்சிருப்பாங்க. மேலே பார்த்தோம் ஈவினிங் நான் பார்த்தா அது கீழே கூட்டு வந்துச்சு. நம்ம வந்து அதே ஸ்டெப்பாக கீழே கூட்டு வந்துச்சு. ஞாபகம் இருக்கு எனக்கு. தூரத்தில் என்னமோ கேட்டுச்சு. சவா போகலாம். இந்த காலேஜில் ஒரு இடம் விடக்கூடாது, இன்ச் பை இன்ச் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் நம்ம. செடு போட்டு பண்ணாதா, படி போடுறாங்களா? படிக்கும் போதே படிப்பாரு நான். சரஸ்வதி அம்மா தாயா படிக்கும் போதே கூட இல்லை, தயவு செஞ்சு இப்பயாவது இல்லை தப்பு. படிக்கும் போது நீ கூட இருந்த, நான் சூத்து குழப்பா தெரிஞ்சேன். இப்பயாச்சும் கூட இரு, நான் காப்பாற்றிக்கிறேன். கூட இருந்துக்கிட்டே பண்ண வேண்டியதாக இருக்குது. லாஸ்ட் ஆச்சுடா. ஏன்பா ஒரு மோகினி இருக்கா, பல மோகினி இருக்காப்பா இங்கே? ஒரு மகினி தான் இருக்கு. அப்போ அங்கேயும் என்னமோ இருக்கிற மாதிரியே இருக்குது. எல்லாமே கிளாஸ் ரூமா? போ போ போ. ஐயோ, அமைதிக்கான ஒரு பயத்தை கோலா நடக்க வைக்குது. எப்பவுமே நார்மலாக போனால் எதனா ஒரு நான்கு இருக்கிற சத்தம்லாம் கேட்கும். இந்த இடமே பார்த்தியா நமக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஃபீலை கொடுக்குது பாரு. யூஸ்வலாக போகிற 100 பிளேஸில் இருக்க அந்த ஒரு வைப் இங்கே இல்லை. டோட்டலாக வேறு மாதிரி இருக்குது. மிகப்பெரிய ஆபத்து இந்த இடத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்க மாதிரி தான் தோணுது. ஒருவேளை அந்த மோகினி இருக்கிற இடம் தான் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதுக்கு தான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல மோகினி இருக்கிற இடம். அதனால நமக்கு இது புதுசாக இருக்கலாம். மேபி அதுக்கு வந்து பாடுபட்டுருக்கலாம். கண்ணாடி நடந்துடும். இல்லை இல்லை இல்லை, கண்ணாடி நடந்து இரு இரு. ஏதோ மிருகம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்டா தனியாக அனுப்புற? சாத்து மேலே பாரு, மேலே பாரு, மேலே பாரு. அதான் சொன்னேனே, அப்பவே சொன்னேனேனா அது வந்து எங்க படிக்கட்டு மேலே போகிறதுக்கு? மேலே போகிறதுக்கு நம்ம வந்து இந்த பக்கம் தானா இப்படி போயிட்டு அப்படி இப்படி வளைஞ்சு மேலே ஏறும். நான் ஈவினிங்காக அதை நான் பார்த்தேன். மூஞ்சி திரும்பி தலைக்கீழே இந்த பக்கம் இருக்குறா பேடி சைடு. இப்படி கீழே பயங்கரமாக இருக்குடா இந்த இடமே. என்னாச்சு? ஜெகாபோ ஒன்றுமே புரியலண்ணா.
சைலண்ட் ஆகுறது அடுத்து வைலண்ட் ஆகிறதுக்கு தான். ஏய் அங்கே பாரு அங்கே பாரு அங்கே பாரு. நீ பார்த்தியா அதை? ஆமாம் 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 பார்த்தேன். ஏய் என்ட்ரன்ஸ்க்கே வந்துட்டோம் நம்ம. ஏய் நம்மளை வெளியே போக சொல்லுறா அது. என்ன பையா சார் கரெக்ட் தானே? இல்லை ஏதோ ஒரு பார்த்தேன் நான் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு எஸ்க்கு சொல்கிறேன் இவரோட பயமாகுதுண்ணா. இவரு காது மேலே தூக்கி அடிக்குது. ஒன்றும் வெளியே அனுப்புதா இல்லை இருக்க வைக்க நினைக்குதா? ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் புரிய வைக்கணும்ல. அது பாட்டு நீ இஷ்டத்துக்கு தோன்றதெல்லாம் பண்ணுக்குது. என்ன கதை? அப்போ நீ சொன்னாங்க நம்ம வெளியே ஏண்டா அனுப்புதான். நீ இழுத்தப்புக்கெல்லாம் வருது அதுன்னா உன் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை உன் பொண்டாட்டியா? இல்ல. அது பேய்டா, அது மோகினிடா. அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான். ஆனால் அது இப்போ மற்ற இடத்தோட கம்பேர் பண்ணுறப்ப இது புதுசாகுது. நான் புரிஞ்சிக்க முடியலண்ணா. நம்ம அதுக்கு ஹெல்ப் பண்ண தானே வந்தோம். கேட்போம் வாங்க. நம்ம வந்து ட்ராவல் பண்ணாமல் ஒரே இடத்துல நின்று அதை நம்மக்கிட்ட வர வச்சு பேச பார்க்கணும். எக்ஸாம் கூட இவ்வளோ போர்டில் எடுத்து போன பேப்பர் வச்சு எழுதுது. குரங்கு உட்காந்து நான் எதாச்சுமா அடிச்சு பார்த்தேன். இங்கே பாரு நிறைய உட்காந்துட்டு இருக்கு. விடு டிஸ்டர்ப் பண்ணாது, அதை விட்டுரு. அது நம்மள எதுவும் பண்ணாது. அடிக்காது போதும். ஓகே. இந்த பாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த பாசப்பேனை அழகாக ஏப்பா வராதுன்னு மேலே ஏறுது. ஆக்டிவாக இருக்காது ஏன் நைட் டைமில் ரெஸ்ட் எடுக்கும் அது. அமைதியாக இருக்கிற இடமே. மோனிகா ஏய் மறுபடியும் அதே இடத்துலடா. మోనికా మేము మీతో మాట్లాడాలి. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸாக்டாக இதே ஸ்டெப்ஸ் கிட்ட நாங்கள் மோனிகாவை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோம். மறுபடியும் நாங்கள் அதே ஸ்டெப்ஸ் கிட்ட அதே உருவத்தை பார்ப்போம்னு நினச்சே பார்க்கல. ஆனால் இது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு. మీ ఎనర్జీని దాంతో యూజ్ చేసి మీరేమన్నా చెప్పచ్చు. எப்படி போது போகிற வாக்கிங் போகிற மாதிரி போகிற அப்படி வாக்கி போகுது அது பாட்டுன்னு பாத்தியா? பார்த்தேன் தெரிய பார்த்தேன். மோனிகா காணோம். இருக்கேடாமா? பார்த்து பார்த்து கேமரா எப்படி இது பிளர் ஆயிடுது. ஃபோனில் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்லா கேப்சர் பண்ண முடியும். நல்லா கேப்சர் பண்ணலாம். నాతో మాట్లాడతారా మోనికా? అయినో మీరు డైరెక్ట్గా మాట్లాడేదానికి చాలా కష్టమని. మీ ఎనర్జీని దీంట్లో యూజ్ చేసి మీరేమైనా చెప్పచ్చా మాకు? అర్థం అవుతుందా నేను చెప్పేది? మోనికా మీకు ఇంగ్లీష్ వచ్చా? డూ యు నో ఇంగ్లీష్? இந்த லொக்கேஷன் ஆந்திராவில் இருக்கிறதுனால நான் மோஸ்ட்லி அங்கே இருக்க ஆத்மா கிட்ட தெலுங்குல தான் பேசிகிட்டு இருந்தேன். அப்படி நான் பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கூட எதிர்பாராத நேரத்தில் மோனிகாவை என்னால் கிளியராக பார்க்க முடிஞ்சது. என்னாச்சு? இங்கே வந்து நின்றுச்சுடா. ஃபுல்லாக ஒரு மாதிரி மங்கலாயிருச்சு. முழு உருவம் அப்படியே பார்த்தேன்டா நான். அந்த நேரத்தில் என் உள் மனசுக்குள்ள தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, மோனிகா இறந்து போனதுக்கும் இங்க கீழே இருக்க இந்த பேஸ்மெண்ட் ஃப்ளோருக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கிறதா என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. அடுத்து வரப்போற 10 நிமிஷத்தை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் நான் அதை சொல்றேன்னு உங்களுக்கு அப்போ புரியும். வாடா நம்ம பேசலாம். டேய் அங்கே போடுறா, ஏதோ பிளட் மாதிரி இருக்கு. கத்தாதீங்கடா. என்னடா எதனா பார்த்தீங்க? நான் பார்க்கல, அவன் தான் பார்த்தான். பெஞ்ச் மேல அங்கே பாரு, அந்த பெஞ்சுக்கு தலை பெஞ்சுக்கு உள்ள இருந்து
கட்டணமே அந்த பெஞ்ச் உள்ள இருந்து நடுவுல இருந்து கண்ணெல்லாம் துடிக்குதுடா எனக்கு. அது தலை பாத்தீங்களா? ஆமா திரும்பி வந்துடா. தலை திரும்பிதான் இருக்குது. முதுகு இருக்குது தலை. நல்ல வேலை நான் பார்க்கல. ஐயோ ஃபயாச இந்த ரூம்ல இருந்தாலும் டெட் பாடி தான் நினைக்கிறேன். கரெக்டாக அங்கே தான் கூட்டின்னு போகுது நம்மள. நான் வாங்கிட்டேன், இன்னும் இவன் மட்டும் வாங்கலாம். அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க ப்ளீஸ். ரத்த காவுனாலும் கொடுத்துருக்கு. அச்சு தான் தூக்கம் வருது. பொருள் பார்த்துட்டோம். கம்யூனிகேட் பண்ணலாம். பாராடி போகணுமா? நாங்கள் உங்கள்கிட்ட பேச போகிறோம். டேய் நான் இவ்வளோ நாள் இந்த வேலை தான் பண்ணுறேன். வேறு டச் பண்ணாத. காலேஜ் என்னடா அது வெட்டினரி ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்காது. அங்கே சப்ளிமெண்ட் பார்த்தோம். போர்டெல்லாம் இருக்கு. காலேஜுக்குள்ளே இது மாதிரி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்களா? இது ஒரு வெட்டினரி ஹாஸ்டல். மோனிகா வந்து ஒரு டாக்டர், வெட்டினரி டாக்டர். அப்போ கம்பவுண்டர் யார்? நீயா? நீ அது இருக்குது. ஹெல்ப்பர். ஓகே. ஆமாண்டா, வெட்டினரி ஹாஸ்பிட்டல் சொல்கிறா. அப்போனா இது பால் கறந்து கம்பெனி பிடிச்சிருவாங்களா? அந்த கம்பெனி அது ஆஹாண்டா, பால் கம்பெனி இல்லை. எனக்கு தெரில. பேசி இப்போ நான் கம்யூனிகேட் பண்ண போகிறோம் மோகினிக்கிட்ட. டோசிங் ரெட் கூட எங்கடா வச்சிருக்கு? டேய் சக்திமான் படாதத்தில் போட்டு குத்திக்கு போதுடா. அவ்வளோ ரிஸ்க் வேணாம். நெக்ஸ்ட் டைம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிறாங்க. మోనికా మిమ్మల్ని చూసి మాకు భయం లేదు. మళ్ళీ చెప్తాను, భయం లేదు. அங்கே என்ன போய் தேர்றான் அவனை? ஜாக்கு எங்கடா உள்ள இருக்க? வெளில போய் பேசிக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம் போ. இந்த வழியா போ. இந்த வழியாவா? இந்த வழியா இல்லையா? நோ என்ட்ரி, நோ என்ட்ரி, நோ என்ட்ரி. வா 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 வா. டேய் உள்ள வழி இருக்காங்க. ராகுல் வேணாடா ராகுல். வழி இல்லை, வழி இல்லை. మోనికా ఎందుకు ఇంత కోపం పడుతున్నారు? இதை ட்ரை பண்ணி பாரு. டேய் நான் முன்னாடி போறேன்டா. பார்த்துக்கலாம், எதுவும் இருந்தாலும் எனக்கு ஆகட்டும். உங்களுக்கு பாதுகாப்பான சைக்காடி கூட உங்கள் எல்லாத்துக்கும் பாதுகாப்பாக நான் கடைசியாக வரேன். ஐயோ ஜெகனை பிடிச்சிக்கோ. ஜெகன் சேஃபு. மச்சான் கழுத்து பிடிச்சிச்சுடா. ஆமாம் ஜெகன், சாரி. படத்துல இருக்கும்போது அந்த டப்பா எப்படி உருளுது? டைஸ் மாதிரி விட்டுட்டு இருக்கு அங்கேயும். இன்னும் கொஞ்சம் விட்டு இந்த அம்மிகளே விட்டுருக்க மாட்டேங்குது. இல்ல அது யாரும் சொன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுண்ணா. சவுத் ஆப்பிரிக்கால ஒரு பேய் யாரும் சப்போர்ட் தான் தனியாக சுத்திட்டு இருக்கேன். ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்ல, சுத்தி முத்தி இருக்கு. டைஸ் மாதிரி விட்டுருக்கு அப்படியே. இப்போ என்னையா நம்ம கேள்வியே கேட்க ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவ்வளோ வேலையை பண்ணுது. மறுபடியும் கம்யூனிகேட் பண்ணலாரு. அங்க ஃபோக்கஸ் பண்ணியாத. யோ ஃபயாஸ், நீ சொன்னதெல்லாம் பண்ணுதியா? அது நீ தானே சொன்ன விட்டா இதே நகுத்தி இருக்கணும். மோனிகா பொறுமையா போடு. முன்னாடி போ.
நானியா ஜெகன் ஜெகன் தொலைஞ்சு போயிடாத. ஜெகன் இங்கே போடுறா வச்சது அது மேஜிக் காட்டுது. அது நமக்கு நிதானமா யோசிச்சு ஒரு முடிவு எடுத்து உள்ள வருவோம். ஏதோ ஒரு வழி இருக்கு. அது பிடிக்காத ஏதோ நம்ம பண்றோம், அதனால தான் அது கோவப்படுது. வெளியே போறது ஏகப்பட்ட வழி இருக்குப்பா. அப்படியே போயிடலாம். ஒண்ணுமே பண்ணலாம். அதுக்கு ஏன்னா பிடிக்காம போகுது. லவ் கூட ப்ரோபோஸ் பண்ணியா? இல்ல மச்சான், அது பயமுறுத்தி நம்மள அந்த இடத்துல இருந்து அனுப்புது, இங்க இருக்க வேணான்னு. வீட்டுக்கு போல மறுபடியும் உள்ள போனோம். எதுக்கு? என்னன்னு தெரியாம இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்துட்டு அப்படியே விட்டு போக சொல்றியா? மறுபடியும் இந்த இடத்துக்கு வரணும்னா நமக்கு லேட் ஆகும். பேனிக் ஆகாதீங்க. மோகினிக்கு பிடிச்ச சில பொருட்லாம் எடுத்துட்டு வந்திருக்கோம். கண்டிப்பா அதுக்கு வந்து அது ரியாக்ட் ஆகும் பாசிட்டிவான வழியில. பிடிக்கும் மோகினிக்கு அதெல்லாம். தேன், பால், பூ, மல்லிப்பூ அதெல்லாம் வாங்கியிருக்கோம்ல. தெளிவா சொல்லு. எனக்கும் அப்படிதான். ஜெகன் பேசுறதே ஒரு மாதிரியா கேட்குதுப்பா. பேசிப்பாக என் மனசை திடப்படுத்திட்டு நாங்கள் உள்ளே போகிறோம். ஒரு 10 மினிட்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த டைம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதோட எக்ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்துடலான்னு முடிவு பண்ணிட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மோகினிக்கு பிடிச்ச சில பொருட்களையும் நாங்கள் வாங்கியிருக்கோம் மோகினியை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. தாய் மாமா சீட் எடுத்துன்னு போகிறேன். ஜெகனை இன்னைக்கு அந்த மோகினி லிப்லாம் கொடுக்கணும். நல்லா பூ பொட்டும் சாயந்தரம் கூட பண்ண மாட்டோம். உண்மையில அதே தான், நான் ஹெல்ப் பண்ணுறேன். பாவண்டாப்பா, அது இதெல்லாம் அனுப்பிக்கணும்னு ஆசை இருக்கும். என்ன மச்சான்? இப்போ பார்க்கலாம். இப்பயாச்சும் அதுக்கு தெரியட்டும் நமக்கு நல்லது தான் பண்ண வரானுங்க இவனுங்க. உள்ளார வரவேற்கும் போதுலாம் நல்லா தான் வரவேற்குது. கடைசியில் தம்சம் பண்ணி துரத்தி விடுது. கேட்குது. ఎవరో ఎవరన్నా ఉన్నారా? మోనికా మీతో ఎవరన్నా ఉన్నారా? மோனிகா கூட யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்குறேன். சவுண்டு கேட்குச்சுடா. మోనికా మిమ్మల్ని మేము చాలా రెస్పెక్ట్ చేస్తున్నాము. ప్లీజ్ మాకు రెస్పాన్స్ చేయండి. ప్లీజ్ మాకు ఇబ్బంది పెట్టదు. உங்களோட சாவுக்கு காரணமானவங்களை நாங்கள் கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். We'll find those culprits who spoiled your life and killed you. நான் நினைச்ச மாதிரியே மோனிகா அந்த வாட்டி எங்களை பார்த்து கோவப்படல. அதே நேரத்தில் எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் அப்போ நடக்கல. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது மோனிகா எங்ககிட்ட பேசுறதுக்கு தயாராக இருக்காங்களோன்னு எங்களுக்கு தோணுச்சு. அப்போ உன் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது. ஆத்தி மறுபடியும் இந்த ரூமுக்கு வரையா? ஹேண்ட் வாஷ். கேர்ஃபுல்லாக வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதே இடத்துக்கு வந்ததுக்கும் இப்போ வரதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த முறை நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக உணர்ந்தோம்.
ஏன் தூக்க முடியாதா பெண்ணால்? இப்போ நான் ஒன்றும் சொல்கிறேன் அடி தெரிஞ்சு நான் வஞ்சிக்கிறேன். உடனே நம்ம அடிக்காதீங்க guys. நான் நார்மலாக சொல்கிறேன் அவ்வளோ பிடிக்காத இருக்கு. இங்கே பாரு டார்ச் லைட்டு. டார்ச் லைட் ஆஃப் ஆகுதுயா? ஆமாம் இந்த ரூமில் காந்த சக்தி இருக்கு. காசு ஏய் வந்து இருக்குது. அது நம்ம நோய் என்னயா? அம்மிக்கல் நவுற மாதிரி இருந்துச்சு. அம்மிகள் நகர்ந்துருக்காங்க இருக்குது பேசினாங்க நிற்காதுண்ணா. அது உள்ளார வந்துருச்சு, அவ்வளோதான். சரி, ராகுல இங்கே தான் நம்ம கம்யூனிகேட் பண்ண போகிறோம். பாதாள சாக்கடை. ராகுல இங்கே வை நைட் விஷன் கேமரா இங்கே செட் பண்ணிட்டு கேண்டில் ஏற்றி ஓஜா போட்டு இங்கே வை. அட பாவிகளா. இந்த ஸ்டேஜ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேண்ணா. நம்மள மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் கிடைக்கும். கிடைக்கிற ஸ்டேஜை பயன்படுத்திக்கணும். ஆனால் நாங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை சுற்றி ஏதோ ஒன்று இருக்கிறத எங்களால் நல்லாவே உணர முடிஞ்சது. என்ன பண்ண போகிறதுல கேமரா ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. கேமரா என்ன இருக்கோம்? நம்ம சுற்றி தான் இங்கேயே இருக்கானா. ஆனால் அந்த இடம் ரொம்ப பெருசாக இருந்ததுனால எங்கள் கண்ணுக்கு அது சரியாக தெரியல. இருந்தாலும் கேமராவில் அது ஓரளவுக்கு தெரியறத எங்களால் பார்க்க முடிஞ்சது. என்ன அந்த ஒண்ணுமே பில்லர் கிட்ட தெரியுது அவனுக்கு ஏதாச்சும்? எனக்கு எதுவுமே தெரியலையே. இந்த கேம்பில் தெரியுது. தெரியுதா? தெரியுது. இங்கே பாரு நம்ம கண்ணுக்கு தெரியல கைஸ். ஆக்சுவலாக பிச் பிளாக்காக இருக்குது, எங்களுக்கு எதுவுமே தெரில. பட் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இங்கே நோட் பண்ண அதில் தெரியாது. நீ பாரு பாரு இங்கே. ஐயோ ஆமாயா, என்னமோ நிற்கிற மாதிரி தெரியுது. நம்மளை தான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்குதோ. சரியாக தெரில, இது பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும். இப்போ ஆரம்பிச்சோன்னே தெரிஞ்சிடும், அவ்வளோதான். கேமரா ஃபிட் பண்ணிட்டீங்களாப்பா? கைஸ் நைட் விஷனும் செட் பண்ணியாச்சு. இந்த என்டையர் ஆடிட்டோரியம் கவர் ஆகிற மாதிரி. கன்ஃபார்ம் நம்மளை நெருங்கி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதில் கேப்சர் ஆகும். நைட் விஷன் கேமரா. இப்போது கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கலாம். மோனிகா నేను మళ్ళీ చెప్తాను. நீங்கள் ஏதாச்சும் என்கிட்ட சொன்னீங்கன்னா இல்லை ஏதாச்சும் க்ளூ கொடுத்தீங்கன்னா உங்களோட இந்த நிலைமைக்கு யார் காரணமோ அவங்கள நான் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா அதுக்கு காரணமானவங்க இப்போ உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட நான் உங்களுக்காக கண்டுபிடிக்கிறேன். వాళ్ళని ఫైన్ చేస్తాం, లేకపోతే వాళ్ళకి ఏమైంది, వాడు చనిపోయాడా, అది కూడా నీకోసం నేను సెర్చ్ చేసి చెప్తాను. ఓకేనా? అర్థమైందా నేను చెప్పింది? ప్లీజ్ రెస్పాన్స్ చేయండి. ప్లీజ్ నేను అడిగే క్వశ్చన్స్కి రెస్పాన్స్ చేయండి, ఆన్సర్ ఇవ్వండి. ஏண்டா பூவெல்லாம் போட்டு நான் கோயிலுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிச்சேன்டா. ஜெகன் ஃபஸ்ட் நைட் மோடில் இருக்கான். ஆயுத பூஜை மாதிரி பூஜை போட்டு வச்சுருக்கேடா ஓஜா போட்டுக்கு. நீங்கள் அது கவனிக்காதீங்க, சுற்றி எது நடந்தாலும் கண்டுக்காதீங்க. ஓகேவா? நைட் விஷன் கேமரா வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட அது வந்துச்சுனாலும் எழுந்து கூட தேவையில்ல. ஓகேவா? మోనికా మేము ఇక్కడ వచ్చింది మీకు నచ్చలేదా? நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டேன். ஆமான்னு வருது. మీకేమైనా సహాయం కావాలా? எஸ் சகாயம். எஸ் சகாயம் தேவை. நமக்கு யாராச்சும் சகாயம் பண்ணணும்னா அது நம்ம என்ன சகாயம் பண்ணுறது? మీతో ఎవరైనా ఉన్నారా, లేదంటే మీరు మాత్రమే ఉన్నారా ఇక్కడ? మీతో ఎవరైనా మీరు ఒక్కరు మాత్రమే? మోనికా మీరు ఒక్కరు మాత్రమే ఇక్కడ ఉన్నారా? మీరు ఎందుకు ఇంత కోపంగా ఉన్నారని మాకు తెలియదు, కానీ మేము వచ్చింది మీకు హెల్ప్ చేయాలని. మిమ్మల్ని మేము నమ్ముతాము. కావాలంటే మా 4 మెంబర్స్ ఉంటాం, 4 మెంబర్స్ ఇక్కడ ఉన్నాము. దాంట్లో ఎవరన్నా మీరు చూస్ చేసి
వాడు లోపలికి వచ్చి మీరు ఏమన్నా చెప్తారా? எங்கள் 4 பேரில் யாராச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் உடம்புக்குள்ளே வந்து ஏதாச்சும் தெரிவிக்க முடியுமா? அப்படி ஐயோ ஐயோ வேணாம், அங்கிட்டு போயிருக்கு. இந்த கேள்வி அப்பனா தெரிஞ்சுனா அதுக்கு ஒரு மீடியம் தேவைப்படுது. மீடியம். அப்போ ஏதோ அது சொல்ல நினைக்குது. இந்த கேம் என்னை வைத்து விளையாட வேண்டாம். எல்லாரும் என்ன பார்க்குறாங்க தெரியல. ఏం పక్క ఏంట కెమెరా ఓకే, దానికి మేము ఇక్కడ ఒక రిచువల్ చేయబోతాము. అప్పుడు మీకు పవర్ ఉంటే మీరు రావచ్చు, నా లోపల రావచ్చు. వీళ్ళ లోపల మీది పోదు. నేను మీకు పర్మిషన్ ఇస్తాను. నా లోపల వచ్చి మీరు ఏమన్నా చెప్పచ్చు. నాకు తెలుగు కూడా తెలుసు. మీతో ఎవరన్నా ఉన్నారా ఇప్పుడు? ఇంకో కూడా வேறு யாராச்சும் இருக்காங்களா? ஐயோ ஐயோ அப்பயே நான் சந்தேகப்பட்டேன் சாயந்தரமே. ஆமாம், முன்னாடி வந்தப்போ ஸ்டார்டிங்கில் கொலுசு சத்தம் கேட்டு, அது இல்லாமல் வேற யாரோ ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருக்காங்க. మిమ్మల్ని డైరెక్ట్గా మేము చూడాలంటే ఏం చేయాలి? உங்களை நான் நேராக பார்க்கணும், கிட்டக்க பார்க்கணுன்னா நான் என்ன பண்ணணும்? அது நம்ம செத்து போயிட்டு வர சொல்ல போதீங்கன்னா பார்த்துனே இரு. டியா டி டியா ஏவா ஆர் கியூவா? டிஆர்கியூ கே டிஆர்கியூ. டார்க்கா? ஆ அப்படிதான் இருக்கும். டார்க்கு யூ டார்க்னா இருட்டு. இருட்டு. என்ன கேள்வி கேட்டேன்? உங்களுக்கு நான் கிட்ட பார்க்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். இது பாரு, டார்க்கு டார்க்கு யூ. புரியுதா உனக்கு? அது ஏன் இவனு என்னைய காட்டுற? நம்மள சொல்றது அப்படின்னா அப்பனா ஓகே இரு, கை எடுக்கக்கூடாது. நீ కై வைக்கவே இல்லை. మేము లైట్ తీసుకొని వచ్చి కెమెరా తీసుకొని వచ్చేది మీకు నచ్చలేదా? మీకు లైట్ నచ్చలేదా? ఎస్, లైట్ పిడికిలే. లైట్ లేకుండా వస్తే మాకు రెస్పాన్స్ చేస్తారా మీరు మా ముందుకు వచ్చి? இதை ஆஃப் பண்ண வச்சு டச் ஆஃப் பண்ணிட்டு பயமாகுது நினைக்கிறேன். இது என்னன்னா கேட்டேன். லைட் இல்லாமல் வந்தோன்னா உங்களை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். கிட்டக்க எங்க முன்னாடி வருவீங்க. நான் முடிச்சுட்டு வரட்டும். அதுக்கு ஏன் லைட் பிடிக்கல? அதுக்கு இதெல்லாம் இல்லை இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஆத்மாக்கு இருட்டுனா தான் பிடிக்கும். இருட்டுலாம் பிடிக்கும். ஆனால் இந்த இடத்துல நைட் நேரத்தில் வெளிச்சமே இல்லாமல் போகிறது, வெளிச்சம் இருக்கும்போதே போட்டு தாக்கு ரொம்ப வெளிச்சம்லாம் இல்லைன்னா போட்டு மேலே தூக்கி தள்ளுன்னு போடனா அது சகாயம் பண்ண போய் நம்ம கஷாயம் பண்ணுறோம். சத்தியமாக சொல்கிறேன், உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் நேரத்துலேயே நம்ம பார்த்துட்டோம் என்ன நடந்துச்சுன்னு. நைட்டு கேமரா எங்கே இருக்குது? எங்கே தான் இருக்குது? எடு, பேக்கில் இருக்குது. எடு இது 90 கேமரா எல்லாமே எடு. எல்லா நைட்டிஸும் கேமரா எடு. எல்லாமே பாருங்க கிட்ட நான் அவ்வளோ வச்சுருக்கேன் ஸ்டாக்கு. எல்லாத்த பண்ண போகிறோம் தெரியும். ஒரு நிமிஷம் போய் லாஸ்ட்டாக ஒரு கேள்வி. திரும்பியுமா? వెయ్యా? మేము మళ్ళీ వస్తాము లైట్ లేకుండా. మీరు ఇప్పుడు ఎక్కడ ఉన్నారు? ఎక్కడ వస్తే మిమ్మల్ని నేను చూడొచ్చు? என்னென்ன கேட்டாது நம்பராண்ட போய் நிற்குது. கரெக்டாக ஒன்று எங்கே வந்தால் உங்களை பார்க்க முடியும்னு கேட்டேன். ஆ ஒன்று நான் ஃபஸ்ட்டு ஃப்ளோராக இருக்குமோ? அப்படி சொல்லிட்டு యాక్టివిటీస్ ఇంకా నందుది కింద మేము చూసింది మీరా? எஸ். அதான் அப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரில் எதாவது சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுறோம் நமக்காக. ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஃப்ளோர் வேறு ஏதாச்சும் இருக்கலாம்ல? தெரியல. இல்லை ஏதாச்சும் ரூம் இருக்கலாம். ரூம் நம்பர் 1 கூட இருக்கலாம். வேறு என்ன சொல்கிறதுக்கும் ட்ரை இந்த பண்ணுறோம். ரூம்லேயுமே நம்பர் இல்லையே. ரூம்ஸ் இருக்கு, நான் பார்த்தேன். அழிஞ்சு போய் ரொம்ப ஒரு மாதிரி லேட்டாக இருந்துச்சு. ரூமாக இருக்கலாம், நல்லா ஃப்ளோராகவும் இருக்கலாம். ஒருவேளை ஃபஸ்ட்டு ரூமாக இருக்கலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஃப்ளோராகவும் இருக்கலாம். இல்லை அது லைட் இல்லாமல் வர சொல்லுதுன்னா அப்போ ஏதோ ரீசன் இருக்கும். அது
సార్ ఓకే మేము లైట్ లేకుండా వస్తాము. ఈ ఫుల్ బిల్డింగ్ తిరుగుతున్నాము. మాకు ఏం అవ్వకూడదు. దానికి మీరు గ్యారంటీ ఇస్తారా? எங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அதுக்கு நீ கேரண்டி கொடுப்பியா அப்படின்னு கேட்டிருக்கேன். ஜிபி முத்தா ஜிபி முத்து ஏன்டா இருக்கிற? போயிடு நிற்காத, போயிட்டுன்னு சொல்லுது, அவ்வளோதான். கேட்ட பேசுகிறவெல்லாம் கேட்காத, போயிடுந்து அதான் சொல்லுது, அவ்வளோதான். பேச்சுவார்த்தைலாம் வேணாம் அப்படின்ட்டு. எனக்கு என்னமோ இது ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணுது. நமக்கு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கும் ஆங்காங்கே பள்ளம் எதனா இருந்துச்சுன்னா பார்த்து போகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக யூஸ் பண்ணும் லைட்டு. அது ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம எல்லாத்தையும் பண்ணுவோம். நிறைவேற்றுதான்னு பார்க்கலாம் உங்களோட கோரிக்கையை. சார் சொல்லுங்கள் சார். சத்தம் ரொம்ப ரிஸ்க்கு தான். கவுண்ட் யுவர் டேஸுங்கிற மாதிரி கவுண்ட் யுவர் மினிட்ஸ். இப்போலேருந்து அடுத்து போகக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் படு டேஞ்சராக இருக்கும். டார்ச் லைட் மட்டும் கொடுங்க, நான் கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறேன், என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா? இது கையில் வச்சுக்கிறதே தெரியல. ஓகேடா, கிளம்பலாமா? அந்த கேமரா என்கிட்ட கொடுத்துரு. ஹேண்டில் பண்ணுறேன். என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மம்மி கலர் வந்துட்டே இருக்கு. நம்ம சுற்றி ஏதோ ஒன்று பொறுமையாக இருந்தது, ஆனால் என்ன பொறுமையே தெரியல. ஆரம்பத்துல இருந்தே இந்த கொலுசு சத்தம் எங்களை பின்தொடர்ந்து தான் வந்துட்டு இருக்கு. எப்பெல்லாம் இந்த கொலுசு சத்தம் கேட்குதோ அப்பெல்லாம் அங்கே நடக்கிற ஆக்டிவிட்டீஸும் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் அதை பற்றி எதுவுமே யோசிக்காம ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போகலான்னு நாங்கள் முடிவு பண்ணோம். வந்த இடத்துக்கு எத்தனை நேரத்தில் வருவாங்க? மச்சான் இந்த பக்கம் கேட்கல, லெஃப்ட் சைடில் கேட்ட மாதிரி இருந்துச்சு. சுத்தமாக இருக்கா? ஆமாம், அதிர்த்து நம்ம ஏதாவது சவுண்டு. நீ சொன்ன மாதிரி மோகினி கூட வேற யாரும் இருக்காங்கன்னு சொல்லிச்சுல, வாய்ப்பு இருக்கலாம். மோகினியோட அப்பாவும் இருக்காங்க, இருக்கலாம். இல்லை இந்த மந்திரவாதியாக இருக்கலாமா?
மந்திரவாதியா? என்னடா அப்பான்றீங்க மந்திரவாதின்றீங்க? நம்ம கல்லில் மாட்டிக்கிறோமே. இல்லை, ஆனால் அதை தாண்டி வேறு ஏதோ இன்னொரு சக்தி இங்கே இருக்குண்ணா. கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். எப்படி சொல்கிற? யோசிச்சு பாருங்க, ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக நடக்குதுண்ணா. கீழே நடக்கும்போது சைடில் சவுண்ட் கேட்குது. கரெக்டு. யோசிச்சு பாருங்க. வரும் கேட்குது எனக்கு. இருட்டு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல? ஆமாம். அதை இப்போ நம்ம தேடி இது இன்னும் கும்மிருட்டாக இருக்குயா. அந்த மோனிகா பாப்பா தான். மோனிகா பாப்பாவா? எதுக்கோ நம்மளை கூப்பிட்டு போகிற மாதிரியே தெரியுது. எங்களுக்கு கேட்ட அந்த அழுகுரல் சத்தத்தையே பின்தொடர்ந்து நாங்கள் போயிட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் தூரத்தில் ஏதோ ஒரு உருவம் நிற்கிறத எங்களால் நல்லா பார்க்க முடிஞ்சது. இருந்தாலும் அந்த இடம் ரொம்பவே இருட்டாக இருந்ததுனால எங்களுக்கு எதுவுமே சரியா தெரியல. இருந்தாலும் நைட் விஷன் கேமரா வச்சு நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அப்போதான் முதல் முறை மோனிகாவோட உருவத்தை நாங்கள் முழுசாக பார்த்தோம். அடுத்து ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நீங்கள் யாருமே பேசக்கூடாது. யாருமே பேசக்கூடாது. சைலண்டாக இருக்கும். ஓகேவா? లోపల ఉన్నారా మోనికా? வர விட்டு அடிக்குதா? பயங்கரமாக சொல்கிறேன். ஒண்ணுமே புரியல. எல்லாமே இப்படிதான். ஒன்றும் மிஸ் ஆகல. எல்லாம் இருக்குங்களா? ஒன்றுமே மிஸ் ஆகலாம். இதையெல்லாம் பார்த்தப்பறம் தான் எங்கள் எல்லாருக்கும் பயம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. ஏன்னா இந்த பொருட்கள் நாங்கள் வாங்கிட்டு வந்தது அதுவும் கீழே இருந்துச்சு. யார் இதை மேலே கொண்டு வந்திருப்பாங்க, எப்படி இதை மேலே வந்திருக்கும், இந்த மாதிரி 1008 கேள்விகள் எங்கள் மைண்டுக்குள்ளே ஓடிட்டு இருந்துச்சு. கீழே வச்ச நைட் விஷன் கேமரா செக் பண்ணால் இதெல்லாம் தெரியும்னு நாங்கள் அந்த நேரத்தில் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த கேமராவும் கீழே வந்து இருக்கிறது அப்போ எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இங்க இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு ஒரு நாள் இங்க கூப்பிட்டுருக்கா? இனிமே புரியலையா? என்ன அது எல்லாமே இருக்கேன். இது எல்லாமே திரும்ப நீங்கள் பாருங்கண்ணா. எல்லாமே நம்ம எடுத்து அந்த ரிச்சுவல் பண்ணி சாப்பிட்டு போட்டுருக்காங்க. இங்கே பாரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் தோல் கூட. நம்ம பீஸாக இருக்கணும். இங்கே வாங்க. நம்ம பீஸாக இருக்கும். தேன் போடுது.
என்ன பண்ணுறது? கேள்வி வச்சான் மோடி கிட்ட உன்னை யாரும் இது பண்ணி வச்சுருக்காங்க. தனியாக வான்னு சொல்லிச்சு, தனியாக நம்ம வந்துட்டோம். தனியாக வந்துட்டு இது என்ன இங்கே ரிச்சுவல் பண்ண சொல்லுதா, இல்லை இன்னொரு ஏதோ ஒரு ஆத்மா இங்கே இருக்குது, அது வந்து இந்த மாதிரி வச்சிருக்கு வந்து பாருன்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு வந்துச்சான். தெரியலையே. கேன்சராக சொல்கிறேன், நீ இருந்தால் உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நான் என்ன வேணாலும் நடக்கலாம். இது வந்து நல்லா ஃபீல் ரிலீஸ் பண்ண முடியும். புரியுதுங்களே எனக்கும். பட்டு என்னடா எதுவும் நெட்டி பச்சுடும் முன்னாடியே. ஜெகன் உள்ள இருக்கா? ఎవరు నువ్వు ఫ్రెండ్లో వదిలేండి జగా జగన్ ఎక్కడా இருக்கடே பயமா இருக்குடா அங்கே இருந்தால் இன்னும் கொண்டாந்து செத்துருப்பேன் நான். பாரு என் முகத்துக்கு பக்கத்தில் ஒரு உருவத்தை நான் பார்த்தேன். நான் பயந்துட்டு உன்னை பார்த்து வெளியே வாடா. பையன் தனியா போயிட்டாடுறா. அங்கே இருந்தாலும் அதான் நான் நடந்திருக்கோம். பாரு எனக்கு புரியுது. நான் சொல்கிறேன் தம்பியை நினச்சி சொல்கிறேன், தப்பாத்துக்காங்க 4 பேர் ஒன்றா வந்துட்டோம். போக மாட்டோம், கண்டிப்பாக ஒன்றா போக மாட்டோம். போக மாட்டோம் தெரியுது. நான் எனக்கு புரியுது. அதுக்கு நான் இருபதிக்கு போகிறேன். நான் சுற்றி போறாரு. நான் பயமா இருந்தேன். கால் அடி வாங்கிக்கிறேன். தனியா போயிட்டே இருக்கேன். அப்படி வந்து பார்த்துட்டு போச்சுடா. அதேதான் என்கிட்டயும் வந்துச்சு. கிட்டக்கா நான் பார்த்தேன். நான் சொன்னேன் அந்த வெள்ளை கலர் முகம் அப்படியே இருந்தது. ஆமாடா. இது எதுவும் பேசாம தனியாவே வெளியே போயிடலாம் தோணுச்சு. அது கூட அந்த இருட்டில் இருக்கிறதுக்கு. என்னோட டீம்மேட்ஸ் யாருக்குமே மறுபடியும் அந்த இடத்துக்கு போக துளி கூட விருப்பம் இல்லை. இருந்தாலும் அவங்கள சமாளித்து கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக நான் சும்மாவே அங்கே இருக்க பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வரலான்னு அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன். அது வச்சுட்டாட்ட போகலாம்டா. இவ்வளோ கிட்டக்கால பார்த்தேன். இவ்வளோ பண்ணியுமா நீ வந்து இன்னும் இங்கே இருக்கணும்னு சொல்கிறேன். இருக்கணும்னு சொல்லலை, அது எடுத்துட்டு வந்துடலாம். சொன்னால் கேட்க ஒன்னாவது போகிறோம். நாலு பேர் ஒன்றாவே இருக்கலாம். ஓகே ஓகே. எடுத்து நேரம் ரத்தத்தின் சத்தமே, உயிரின் உடன்பிறப்பே, அன்பே, அமுதே, ஆறுயிரே, பழமதி சோழிய, பன்மத கதிரே, மாணிக்க விளக்கு. நான் தான் ஃபர்ஸ்ட். வாழ்க்கையில இந்த மாதிரி பார்த்ததே இல்லை மச்சான். எக்ஸ்ட்ரீம் உச்சக்கட்ட மச்சான். பாத்தீங்க நீங்க தான் சவமுடி தொங்கிட்டு இருக்கு. உயிர் இருக்கா? கார் சாவி இருக்கா? கார் ஓட்டுவாங்க. என்ன போனீங்கன்னா அது துரத்திக்கிட்டே வருதுப்பா. ஆமாண்ணா, அதான் காலை வலிக்காதாண்ணா. பாலுங்க வராங்க. ஏய் எங்கேயா போனீங்க நீங்களா? வந்துட்டார். நீர் கையில் பிடிச்சி வராரு ஒருத்தர்.
கொடூரத்தின் உச்சராஜா, கொடூரத்தின் உச்சராஜா. இதெல்லாம் சத்தியமா சொல்றேன், கொடூரத்துக்கு உச்சத்துக்கு மேல உச்சம் அடுக்கவே அடுக்காது. ஏன்னா ஆள் மனுஷன் ஏற முடியுமா? நான் மேல ஒரு மனுஷன் மேல ஏற முடியுமா? அவளுக்கு மேல கத்துலயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேல அங்க வந்தா ரிஸ்க்கு. போயிடணும் சார். இதே மச்சான் கிளம்பலாம். அந்த பொண்ணு ஆச்சு பேயாச்சு எப்படி சாப்பிட்டுட்டாரு. இல்லடா நம்ம விட்டு போகக்கூடாது. உயிரோடு இருக்கும்போது தான் நிம்மதியாக வாழ கொண்டுட்டானுங்க ரேப் பண்ணி. சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியாக இருக்கும். அட்லீஸ்ட் அந்த நல்லதாச்சும் நம்மளுக்கு வந்து சேரும். இதுதான் நான் ஒருத்தர் ஆகல போடுறாங்க சொல்ல பேசலாம். ஓகே சரி, நீங்கள் கேமரா வச்சோம்னா நைட் விஷன் அதை எடுத்துட்டு வாங்க. இந்த இடத்துல கேமரா வைப்போம். என்ட்ரன்ஸ்லேயே பண்ணுவோம் ஒரு சொல்ல. உள்ளே போகணும். ஆனால் உள்ளே எங்கேயோ இருக்குன்னு அந்த இடம். கேமரா வாட்சிக்குதா பாருங்கள். லைட் அடிங்க. நைட் விஷன் இருக்கா? கேமரா என்னாச்சு? கேமரா ஓகே தானே? லென்ஸ் பாருங்க, லென்ஸ்க்கு பாருங்க. ஓகே தானே தலைவரே? டைம் ஆகுது, நமக்கு இருக்க வேணாம். ஏதோ வந்துடா ராகுல. போயிடலாம்ண்ணா. போயிடலாமா? இல்லை எடுத்துட்டுமா? அப்படி போங்க, பொறுமையாக சீர் வருஷம் மாதிரி எடுத்துகிட்டு போகிறேனே. நான் இப்படி இவ்வளோ லைட்டாக இருக்குதுண்ணா. காய்ச்சல் எரியல தான். வாடா பார்த்து வாடாடி. நம்ம நோக்கி எது வந்துடா. ஏய் சைத்தான், தீய சக்தியே, பரமாத்மாவே. ஏய் என்னதுண்ணா இது? அப்பா சாமி, போய் நிற்காதுண்ணா. அது என்னத்தனா சாப்பிட்டு வாழ்ந்துக்குது? ஒண்ணுமே எனக்கு புரியலண்ணா. அது வேற நடக்கிற சத்தம் இங்கே வரைக்கும் கேட்குது. மழை பண்ணமா? ஐயோ புடியா, கேமரா புடியா கொஞ்சம். வா 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 வா. கைஸ், ஒரு வழியாக ரிச்சுவல் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ நாங்கள் மோகினியை அவசியம் பண்ணுறதுக்காக சில மந்திரங்களை உச்சரிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் மோகினிக்கு பிடிச்ச சில பொருட்களையும் இந்த இடத்துல வச்சு சடங்கு பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே இருக்க மோகினி ரொம்பவே ஆக்ரோஷமாக இருக்கிறதுனால அது கொஞ்சமாச்சும் சாந்திப்படுத்தணுன்றதுனால தான் இந்த முயற்சி நாங்கள் எடுக்கிறோம். இதன் மூலயமா அந்த மோகினி நமக்குள்ளே வந்து ஏதாச்சும் சொல்கிறது கூட முயற்சி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஆத்மாவோட கோபம் குறையிறதுக்கான சாத்தியமும் இதில் இருக்குது. இது அப்படியே விட்டு போகணுன்னு எனக்கு மனசு கேட்கல. இங்கே இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் நடந்தாலும் பரவாயில்ல, இதை நம்ம பண்ணி இங்கே இருக்க அந்த மோனிக்காவுக்கு ஏதாவது ஒரு சின்ன வகையில் ஒரு சின்ன உதவியாச்சும் பண்ணிட்டு போகணுன்றதுனால தான் இதை நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கன்ஃபார்ம் இன்னொரு முறை ஃப்யூச்சரில் வந்து இங்கே நடக்கிற எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சி இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வைக்க தான் போகிறோம். பட் இப்போதைக்கு எங்களால் முடிஞ்சது தான். மோகினி நம்மக்கிட்ட வந்து ஏதாச்சும் கம்யூனிகேட் பண்ணுதா, ஏதாச்சும் தெரியப்படுத்துதான்னு தெரிஞ்சுப்போம். ஏன்னா இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே புரியலை. அதுக்காக தான் இதை பண்ணுறோம். சரியா? நான் ஒரு மந்திரத்தை காட்டுறேன். அதில் ஓகேண்ணா, இதை மட்டும் உச்சரிக்கணும். ஓகேவா? எல்லாரும் சரிண்ணா. ஓகேண்ணா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ரத்த
ஆமாம் கேட்குது. கிட்ட வருது கிட்ட வரல. இடையில பேசலாமா இல்லையா? சவுண்ட் இப்படி எப்படி இருக்குமா? 2 ரூபா சவுண்ட் கேட்குதா? என்ன சொல்ற? இந்த மந்திரத்துக்கு ரியாக்ட் ஆகி மோகினி கிட்ட வர நினைக்குது. அதுக்கு பிடிக்கல. சரத்து நீ படிச்சா அது ஏதோ ரியாக்ட் ஆகுது. ஆமா ஆமா ஆமா. எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சீக்கிரம் நான் படிச்சு முடிச்சேன். இதான் இருக்குது. அப்பத்துலேருந்து தானே இருக்குது. ஸ்டார்டிங் இங்க பாத்துக்கிறா. இங்கே தான் இருக்குது. சொல்லியா? நீ சொல்லுவல்ல என்ன? எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் இந்த ருக்காய்க்கு பயந்து தான் தீரணும்னு. அது இப்போ சொல்லு ரியாக்ட் ஆகுதுன்னு இந்த இடத்துலயா? சொல்லு சொல்லியா? அல்லாஹு லா இலாஹ கேமரா ஆஃப் ஆயிடுச்சு. கேமரா ஆஃப். ஒரே ஒரு கேமரா தான் இருக்குது. பார்த்து என்ன பவர் அது? என்ன அது? நீங்க அப்படியே அந்த ரிச்சுவலை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேவா? சரி, அந்த மந்திரத்தை ரிப்பீட் பண்ணுங்க. அனுப்புறாரு. எங்க போக போறீங்க? அப்படிக்கா எக்காரத்து கொண்டும் இந்த வட்டை தொட்டு நீங்க வெளியே வரக்கூடாது. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் உங்க 2 பேருக்கும். அது என்ன வேணா பண்ண பார்க்கும். ஓகேவா? எதுக்கும் ரியாக்ட் ஆகாதீங்க. வட்டத்துக்குள்ளே இருங்க. கன்ஃபார்ம் உங்களை தேடி மோகினி வரும். பயப்படாதீங்க. ஓகேவா? எப்பா நம்மளை தேடி ஒன்று வருதுப்பா பின்னாடி. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தக்குது சினத்துன் வலா நௌமுன் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்லி மந்தல்லதி யஷ்ஃபஹு இந்தஹு இல்லா பிஇத்னிஹ் யஅலம் மா பைன ஐதீஹிம் வ மா ஹல்ஃபஹும் வலா யுஹீதூன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷாஅ மேலே போச்சு. வசிய குர்சியுஸ் சமாவாதி வல் அர்ல வலா யௌதுஹு ஹிஃப்லுஹுமா வஹுவல் அலியுல் அலீம். சரத்து, அப்போ நீ பண்ணும்போது உன்கிட்ட வந்துச்சு. இப்போ நான் சொல்ல அப்படியே பின்னாடி போகுது. அப்போ நான் சொன்னது மோகினி வசீம் பண்ணுறதுக்கான மந்திரம். சரி, அந்த மோகினி கிட்ட நெருங்கி வந்தது என்னால் உணர முடியுது. ஓகே. ஆனால் இங்கே இன்னொரு ஆத்மா இருக்குது. அதுக்கு வந்து பிடிக்கல. இப்போ அதுதான் நம்ம தோத்திட்டு போகிறோமா? அப்போது ஆமாம், அப்படிதான் நான் நினைக்கிறேன். இதுவே ஒரு கெஸ்ட் தான். கன்ஃபார்மாக நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது. அதை கிட்டக்களை பார்த்தா தான் நமக்கு தெரியும். இந்த மந்திரக்கார கூட்டத்துக்கிட்ட மாட்டி நான் ரொம்ப பாடாப்பட்டு இருக்கேன். இவர் ஒரு மந்திரம் படிச்சுட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தர் மந்திரம் சொல்லிட்டு போயின்னுக்கிறாரு. எனக்கு வந்து ஸ்டார்டிங் மோனிகாக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம ஆஸ் இந்தியன் நம்ம என்ன பண்ணிடணும். இந்த மாதிரி இது எவ்வளோ நம்ம அங்கே பார்த்தது என்ன? அங்கே பார்த்தது இங்கே பார்த்தது ஏதாவது வித்தியாசம் இருந்தால் தான் உறுதிப்படுத்த முடியும். அந்த மோகினியோட உருவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் பார்த்தது. ஆனால் இது அதை விட கொஞ்சம் எப்படி இருக்குமே தெரில எனக்கு. ஆனால் ஜான் சொன்ன ஒரு விஷயம் மட்டும் கரெக்டு. அந்த பக்கமும் சத்தம் வந்துச்சு, இந்த பக்கமும் சத்தம் வந்துச்சு. கரெக்டாக நீ மந்திரம் படிக்கும்போது மோஸ்ட்லி நம்ம ஊர் சைடில் சொல்லுவோம் சார். என்னன்னா கேள்விப்பட்டிருக்கோம் சார், இந்த மாதிரி மோகினி இதெல்லாம் ஏவி வரும்போது அது பாதுகாப்பாக அதோட சக்தி வாய்ந்த இன்னொரு விஷயத்த பாதுகாப்பு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒன்றுக்கு ப்ரொடக்ஷன் இன்னும்மா? ஆமாம், இன்னும் பயங்கரமாக இருக்குது. நம்மகிட்ட ஒரு நல்ல ஸ்மெல் வர மாதிரி இல்லை. அந்த வருந்த ஒரு புரியுது. இங்கே பக்கத்தில் தானே வருது. நம்ம பக்கத்துலேயே போகிறோம். ఎవరు నిన్ను చూసి నాకు భయం లేదు. ఏం కావాలి నీకు? మోనికాకు నీకు ఏం సంబంధం? பக்கத்து வீட்டுக்காரங்க பேசுகிற மாதிரி பேசுகிறேன். மேலே போயிட்டே இருக்கியா? மேலே போயிட்டு கீழே தள்ளி வந்து பார்த்துட்டு பண்ணுற மாதிரி சிலுக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்குமே உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. டேடி என்னடா ஆச்சு? டேய் என்னடா ஆச்சு? ராகுல
டேய் ராகுல் டேய் அண்ணன் சொல்கிறது கேள்றா. டேய் ராகுல் டேய் எங்கடா போகிற? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin ఇయ్యాక నఅబుదు వ ఇయ్యాక నస్తఈన్. నెక్స్ట్ ఇంకోసారి వచ్చి ఇహ్దినస్ సిరాతల్ నేను ఇక్కడ నుంచి పంపిస్తాను. ఇహ్దినస్ సిరాతల్ ముస్తకీం సిరాతల్ లదీన అన్అమ్త అలైహిం గైరిల్ మగ్లూబి అలైహిం వలల్లాలీన్. டேய் டேய் ராகுல டேய் எங்கடா போற? டேய் என்னென்னமோ பேசின்னு போகிறான். டேய் ராகுல டேய் அதுலேருந்து தாண்டி வேறு வந்துட்டோம்டா ராகுல. நம்ம எங்கடா பார்க்குற? டேய் இந்த ஆறு இருக்குதுடா. டேய் இது பாரு. ஐயோ டேய் ராகுல டேய் வேணடா இங்கே பாரு. டேய் வீண்டா ஏந்து கூட முடியாதுடா. டேய் இங்கே இருக்குடா வர நீ. டேய் இது மாதிரி போட மாட்டேன். உட்காடுறான். டேய் உட்காடுறான். அவர் மெயின் பவரே அதான்யா. மனுஷனுக்கு உடம்புக்குள்ளே வந்து அவன் உடம்புல இருக்க எல்லா எனர்ஜியும் எடுத்து அவன் ஒல்லியாகி ஒரு மாதிரி டிசீஸ் வந்த மாதிரி அந்த நிலைமைக்கு போய் இறந்து போயிடுவானுங்க. இப்போ நம்ம இதை அணுவணுவாக கொள்ளும் மோகினி. பேய்களோட சாம்ராஜ்யமாக இருக்கும் போலியே அது இந்த இடம். எப்பயுமே ஃபயர்ஸ் என்கிட்ட சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, எந்த விதமான தீய சக்தியா இருந்தாலும் ரொக்கையாக்கு கண்டிப்பா அது பயந்தே தீரும், அதுக்கு ரியாக்ட் ஆகும்னு. அந்த மந்திரத்தையும் சொல்லி நாங்க முயற்சி பண்ணோம். அதுக்கும் இங்க இருக்க ஆத்மா ரியாக்ட் ஆகுது, பயப்படுது. இந்த நேரத்துல தான் எனக்கும் ஃபயர்ஸ்க்கும் ஒரு பயங்கரமான கன்ஃபியூஷன் ஆச்சு. அது என்னன்னா, இங்க இருக்க மோகினி தான் தன்னோட உருவத்தை மாத்தி குரலை மாத்தி நம்மள திசை திருப்புதுன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். அந்த ரிச்சுவலை நாங்க பண்ணிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு 2 பக்கம் இருந்து சத்தம் வந்துச்சு. ஒரு பக்கம் மோகினி, இன்னொரு பக்கம் வேற ஏதோ தீய சக்தியா இருக்கும்னு நாங்க நினைச்சோம். அது ரெண்டுமே மோகினி தான் நாங்க கடைசியில தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை இங்க இருக்க இந்த மோகினி தான் எங்களை சதி பண்ணி 2 திசையில தனித்தனியா பிரிச்சிருச்சோம்னு நாங்க நினைச்சோம். ஆனா இங்க இருக்க அந்த மோகினி எங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்களை கடுமையா பாதிக்க போகுதுன்னு எனக்கு ஆரம்பத்திலேயே தோணுச்சு. ஆனா அது நானா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன். நான் நினைச்சதுக்கு எதிர்மறையான ஒரு சம்பவம் நடந்துச்சு. உடனே அவங்க 2 பேரையும் தேடி வேகமா நானும் ஃபயாஸும் புறப்பட்டோம். మళ్ళీ వస్తాం ఇక్కడ. ఇది ఏమి మీ జ్ఞాన ఫక్ యూ ఫక్ అవుట్ ಅಪ್ಪ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಾ ಏನು ஒம்பாலும் காலி பண்றவங்க நெக்ஸ்ட் டைம் இங்க வந்தனா இந்த இடத்த விட்டு போங்க. ஆச்சா ஃப்ரெண்ட்ஸ் ராகுல டேய் ஐயோ ஜம்பே ஐயோ ஐயோ ராகுல டேய் இந்த காலத்தை கூட்டிட்டு வந்துட்டு ஐயோ ஐயோ கடவுளே ஐயோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல. சொல்லிட்டே போயா எங்கே போனான்?
எங்கடா பாரு அவன் என்ன சொல்றான் மச்சான் எனக்கு புரியலடா. கதிர் ப்ரோ சொன்னல, கதிர் vlogs. அவர் வந்து எனக்கு இந்த மந்திரத்தை சொல்லியிருந்தார். கரெக்டான சூழ்நிலையில மோகினி, ஏவல், பிசாசு இதுக்கெல்லாம் நீங்க மாட்டினீங்கன்னா இந்த ஒரு மந்திரத்தை சொன்னீங்கன்னா அந்த மூமெண்ட்ல எங்களால் தப்பிக்க முடியும். நான் இந்த இடத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்ச ஒரு மாந்திரிகர் கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு மோகினியை தேடி போறேன், எங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு வந்தாலோ இல்ல மோகினி எங்க உடம்புக்குள்ள வந்துட்டாலோ நாங்க என்ன பண்ணணும், அதுல இருந்து உடனே தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் மந்திரங்கள் இருக்கா, இந்த மாதிரி பிரச்சனைகளை பெரிய அளவுல நம்மளால சமாளிக்க முடியலனாலும் அந்த நேரத்துல அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாச்சும் சின்ன மந்திரங்களோ சடங்குகளோ இருந்தா எனக்கு சொல்லுங்கன்னு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரத்துல அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக அவர் சொன்ன அந்த சின்ன மந்திரம் அந்த சடங்கை மட்டும் அந்த இடத்துல பண்ணோம். ஒரு வழியா ராகுல் ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மல் ஆனா. சரத்து என்ன மந்திரவாதி மாதிரிலாம் பண்ற? எல்லாருமே பண்றது தான் ஊர்ல. சாமி வந்து தலையில வச்சு வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் மச்சான். இந்த ஆத்தாண்ட ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்றான்டா, எனக்கு ஒண்ணுமே புரியலடா. தெலுங்குல பேசுறான். தனியாக ஒரு இடத்துல போக மாட்டான்டா. எப்படி இந்த இருட்டில் போய் உட்காந்துருக்கான் தனியாவன்? இன்னொரு வாட்டி இங்க வந்தாதான் முடியும். கார் லாக் பண்ணுறேன். அவ்வளோதான் கைஸ், இப்போதைக்கு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்புறோம். நான் எதிர்பார்த்தேன் ஏதோ எக்ஸ்ட்ரீமாக நடக்க போகுதுன்னு. நான் எதிர்பார்த்ததை விடவே எக்ஸ்ட்ரீமாக நடந்துருச்சு. இது வரைக்கும் நாங்கள் கேப்சர் பண்ணாத சில விஷயங்கள் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஆதரவு கொடுங்க. மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி த்ரில்லிங்கான வீடியோஸை நீங்கள் உடனே பார்க்க முடியும். அடுத்து ஒரு பயங்கரமான பிரம்மாண்டமான இடத்துல உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா ப்ளீஸ் சார். கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனல்ல எத்தனையோ மிகப்பெரிய பிரம்மாண்டமான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். அந்த வரிசையில இந்த இடமும் எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா இந்த மோகினி சீரிஸ் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கும் எங்களுக்கு கிடைச்ச அதே த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல சில பேருக்கு இந்த மாதிரி எபிசோடா போடுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஐ எம் ரியலி சாரி கைஸ், எங்களுக்கு டைம் இல்லை. இதனால நாங்கள் பாதிக்கப்பட்டு இந்த வீடியோஸை வெளிக்கொண்டு வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்காக கூடிய சீக்கிரம் இந்த மோகினி காலேஜ் சீரிஸோட அன்கட் வெர்ஷன் போடுறோம். அதுல எந்த விதமான பிரேக்கும் இல்லாம நீங்க அப்படியே ஃபுல்லா பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சிம்பிளி சார் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற இந்த சப்போர்ட்னால தான் இந்த மாதிரி பல ஊர்களுக்கு போயிட்டு பல இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான உத்வேகம் கிடைக்குது. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதன் மூலியமா நீங்க ஏதாச்சும் அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்றது மூலியமா அது ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு உதவியா இருக்கும்னு நம்புறேன். மறுபடியும் அடுத்து ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான இடத்துல உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் பை. லவ் யூ so much guys. See you soon.